வாங்குவோம். இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடின வீரபாண்டி கட்டபொம்மன், வீர சுந்தரலிங்கனார், வீர அழகுமுத்துக்கோன், வீர மருதுபாண்டியன், மாவீரன் புலிதேவன் வரைக்கும் மீச வச்சுட்டாமல போராடினாங்க. ஏன் பாரதிய மீச திருக்கி போராடிதான் விளக்காரன வருஷம். அப்படிப்பட்ட மீச மேல நீ கைய வச்ச, அதுக்கு தாமல உன் கைய வெட்டின. உன் கைய வெட்ட தெரிஞ்ச எனக்கு உன் தலை ஒண்ணு ரொம்ப தூரத்துல இல்ல. இனிமே மீச வச்ச ஒவ்வொரு தமிழனோட மீச மேல கைய வச்ச என்ன நடக்கும் தெரியறது தாமல உன் கைய வெட்டின. போய் மீச வச்சவன் எல்லாம் ஆம்புலன்ஸ் சொல்லு. போடல சிங்கம் ரெடி. இதையா வீரம்? ஒரு நாய் குலைச்சா ஊர் நாயே குலைக்கும் சொல்லுவாங்க. என் மீசையில கை வச்ச போலீஸ் இனிமே ஊர்ல இருக்கிற எல்லாரும் மீசையில கை வைப்பான். மீசையில கை வச்சா என்ன தண்டனை எல்லாத்துக்கும் தெரியணும்ல. இவன் கையை தூக்கி ஊர் மத்தியில தொங்க விடும்ல. முத்துராமலிங்க வெட்டினது ஒரு போலீஸ்காரோட கை. சாதாரண விஷயமா நினைச்சிடாதீங்க. கடல் தாண்டி போனாலும் கால் தடம் கூடவே வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போலீஸ்காரங்க நம்ம பின்னாடியே துரத்துவாங்க. நான் போலீஸுக்கு பயப்படல, இருந்தாலும் சட்டத்தை நம்ம மதிக்கணும். ஆனா அவங்க நம்மளோட நேருக்கு நேர் மோத மாட்டாங்க. அதனால போலீஸ் நம்ம ஊருக்குள்ள வந்து இறங்கறதுக்குள்ள என் குடும்பத்தோட சேர்த்து 15 குடும்பத்துல இருக்கிற ஆம்பளை பொம்பளை அத்தனை பேர் தலைமறைவாயிருங்க. ஊர்ல இருக்க மத்த ஆம்பளைங்க கொஞ்ச நாளைக்கு ஊரை விட்டு போயிருங்க. இல்லையா போலீஸ் அசால்ட் கேஸ் சொல்லி உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அப்புறம் கோர்ட்ல கேஸ், வீடு வாசல் அலைய வேண்டி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு தான். நான் வக்கீல்கிட்ட பேசுறேன். எம்புட்டு செலவான நான் பாத்துக்கிறேன். தைரியமா கிளம்புங்க, கிளம்புங்க.